வணக்கம். மற்றுமொரு குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியுடன் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் திகதி வியாழக்கிழமை. டொரண்டோவின் நேரம் தற்போது 9:02 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் இடம்பெற இருக்கின்ற விடயங்களை பார்க்கலாம். முதலாவது டாப் தியர் செக்மெண்ட். இதில் பார்க்க இருப்பது ஒன்டாரியோவின் சுகாதார பராமரிப்பு முறையை உறுதிப்படுத்தும் திட்டம் பற்றி பார்க்க இருக்கின்றோம். இதை பற்றி ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜான்ஸ் இன்று பகிர்ந்திருக்கின்றார். தொடர்ந்து கனேடிய வளம். 2050ஆம் ஆண்டுக்குள் கனடாவின் கட்டிடங்களை நிகர பூஜ்ஜியத்திற்கு கொண்டு வருவதற்கான பொது திட்டம் பற்றி இன்று ஒரு அறிவித்தல் நடைபெற்றிருக்கின்றது. இது பற்றியும் பார்க்க இருக்கின்றோம். தொடர்ந்து வழக்கம் போலவே கனேடிய செய்திகள், கலையரங்கம், நாளை நிலவும் கால்நிலை, நாணய மாற்று வீதம் என்னும் பல செய்திகள் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ முதலாவதாக டாப் தியர் செக்மெண்ட்டுக்கு போகலாம். ஸோ முன்பே சொன்ன மாதிரி இன்று ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜான்ஸ் எப்படி ஹெல்த் கேர் சிஸ்டத்தை ஸ்டேபிளைஸ் பண்ணுகின்றது என்று தெரிவித்திருக்கின்றார். என்று பார்த்தோம் என்றால் இப்போது ஒன்டாரியோவில் இருக்கின்ற மருத்துவமனைகள் சுகாதாரங்களின் பற்றாக்குறையால், மற்றது டெம்பரரி எமர்ஜென்சி ரூம் க்ளோஸ் பண்ணுகின்ற காரணத்தாலும், சர்ஜரிக்கல் பேக்லாக்ஸ் காரணமாகவும் அவதிப்பட்டு வருகின்றார்கள். ஸோ இந்த நிலையை ஈடுகட்டுவதற்காகவும் ஹெல்த் கேர் சிஸ்டத்தை ஸ்டேபிளைஸ் பண்ணுவதற்காகவும் எடுக்கப்பட இருக்கின்ற திட்டத்தை பற்றித்தான் ஹெல்த் மினிஸ்டர் இன்று பகிர்ந்திருக்கின்றார். ஸோ அதில் முக்கியமாக பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் முதலாவது என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், ப்ரைவேட் கிளினிக்ஸில் பப்ளிக்லி ஃபண்டட் சர்ஜரிஸ் இனி நடைபெறும். நடைபெறுகின்ற எண்ணிக்கையும் அதிகரிக்கும் என்று தெரிவித்திருந்தார் ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜான்ஸ். இந்த முயற்சி சர்ஜிக்கல் பேக்லாக்ஸை ரெடியூஸ் பண்ணுவதற்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு முயற்சியாக இருக்கும் என்பதையும் தெரிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் லாங் டேர்ம் கேர் பெட்ஸுக்காக வெயிட் பண்ணுகின்ற பேஷண்ட்ஸை எங்கெல்லாம் அவைலபிளாக, எந்த நர்சிங் ஹோம்ஸ்ல எல்லாம் பெட்ஸ் அவைலபிளாக இருக்கின்றதோ அங்கே அனுப்ப இருக்கின்றார்கள். அண்ட் பேஷண்ட்ஸ் இந்த ப்ரிஃபர்ட் நர்சிங் ஹோம்ஸில் பெட்ஸ் அவைலபிளாக வந்த பிறகு மாற்றி இந்த பேஷண்ட்ஸை அனுப்புவதாகவும் தெரிவித்திருக்கின்றார்கள். மூன்றாவது திட்டம் என்னவாக இருக்கின்றது என்றால், பைலட் ப்ராஜெக்ட் என்கின்ற ஒரு ப்ராவின்ஸ் பைலட் ப்ராஜெக்ட் என்று போன வருடம் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தார்கள். அதை விரிவுபடுத்த இருக்கின்றார்கள். இந்த ப்ராஜெக்ட் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், பேராமெடிக்ஸ் அவர்களுக்கு வருகின்ற கால் பண்ணுகின்ற பேஷண்ட்ஸை எமர்ஜென்சி ரூமுக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போகாமல் வேறு மாதிரியான இடங்கள், அதாவது பார்த்தோம் என்றால் மென்டல் ஹெல்த் ஃபெசிலிட்டி இல்லாட்டிக்கு அந்த சீன்லேயே ட்ரீட் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன்ஸை கொடுக்க இருக்கின்றார்கள். அடுத்ததாக பார்த்தோம் என்றால், அடுத்த திட்டம் என்னவாக இருக்கின்றது என்றால், ரிட்டையர்ட் நர்சஸ் மற்றும் இன்டர்நேஷ்னலி ட்ரெயின்ட் நர்சஸ். ஸோ இவர்கள் நர்ஸாக வருவதற்கு காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன், இப்போ இந்த எக்ஸாமினேஷன், ரெஜிஸ்ட்ரேஷன் காசு போன்ற விடயங்களை நிறுத்தம் செய்ய இருக்கின்றார்கள். ஸோ இது அவர்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு விடயமாக இருக்கும். அது மட்டுமல்லாமல் இன்னும் ஒரு திட்டமும் இன்று அறிவித்திருந்தனர். அதாவது ரூரல் ஏரியாஸில் நர்சஸை அவர்களுடைய எண்ணிக்கையை அதிகரிப்பதற்காகவும் சில திட்டங்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டிருந்தது. இதை ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜான்ஸ் பகிர்ந்திருக்கின்றார். ஸோ அவர் இன்று பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். Thanks to the efforts of so many people and organizations, as well as Ontario's cautious and phased approach to reopening, Ontario has fared better than most other jurisdictions. This is also in part thanks to our March 2022 plan to stay open. This plan is filling gaps in 3 main areas, including expanding the province's health workforce, shoring up domestic production of critical supplies, and building more beds. This plan is already in motion, adding thousands of healthcare workers into Ontario's workforce, giving personal support workers a well-deserved permanent raise, giving Ontario's nurses a $5,000 retention bonus, and building brand new medical schools, and paying for aspiring nurses textbooks and tuition if they want to serve in underserved communities. That brings us here today.
Over the past few weeks, we've been actively engaged with frontline partners, hospitals, long-term care, and union leadership, and our best experts to identify concrete and actionable solutions to respond to urgent pressures, as well as prepare for any expected surge in the winter months. The second phase of the plan to stay open we are introducing today is the culmination of those conversations. Our goal is clear: provide the best care possible to patients and residents while ensuring the resources and supports are in place to keep our province and our economy open. This is a 5-point strategy to further bolster Ontario's healthcare workforce, expand innovative models of care, and ensure hospital beds are there for patients when they need them. Our plan includes action in 5 key areas: preserving our hospital capacity, providing the right care in the right place, further reducing surgical wait lists, easing pressures on our emergency departments, and finally, further expanding Ontario's health workforce. As the actions in this plan are implemented, Ontarians can expect to see faster access to healthcare, including lower wait times in emergency departments, lower wait times for surgical procedures, and more care options in our communities. This next phase of our plan to stay open will add up to 6,000 more additional healthcare workers. Combined with the initiatives, including the first phase of the plan that are adding 1,300 additional staff, the 2 plans together are adding 1,900 more healthcare workers, including nurses and personal support workers, into Ontario's health workforce. The plan will also free up and make available over 2,500 more hospital beds on top of the 3,500 the province has so far added, so that care is there for those who need it and the province can stay open during an expected winter surge. கனடா பிராம்ப்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. தர்ஷினி லீகல் சர்வீசஸ், ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், டிராபிக் டிக்கெட்ஸ், லேண்ட்லார்ட், டெனன்ட் போர்ட் தொடர்பான விடயங்கள், எம்ப்ளாய்மெண்ட் லா, ஸ்மால் கிளைம்ஸ் போன்ற அனைத்து விடயங்களுக்கும் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன் சட்ட துணை நிறுவனம் 4163328500. சட்ட ஆலோசனை தேவையாளர்களுக்கு சரியான முறையில் குறைந்த கட்டணத்தில் சிறந்த முறையில் தொழில்முறை சட்ட உதவியை வழங்கும் சட்ட துணை நிறுவனம் தர்ஷினி லீகல் சர்வீசஸ் ப்ரொஃபஷனல் கோஆபரேஷன், ஸ்காப்ரோவில், வார்டன் அண்ட் ஷெப்பர்ட் சந்திப்பில். தர்ஷினி லீகல் சர்வீசஸ். வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:10 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். பார்த்திருந்தோம் ஹெல்த் மினிஸ்டர் சில்வியா ஜான்ஸ் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றித்தான் பார்த்திருந்தோம். இவர் குறிப்பாக சொல்லியிருந்தார், அவர்களுடைய திட்டத்தின் மெயின் கோல் என்னவாக இருக்கின்றது என்றால் ஸ்டாஃபிங் ஷார்டேஜ் மற்றும் டெம்பரரி எமர்ஜென்சி ரூம் க்ளோஷர் மற்றும் சர்ஜிக்கல் பேக்லாக்ஸை எவ்வாறு ஈடுகட்டுகின்றது, அதுதான் ஒரு மெயின் கோலாக இருக்கின்றது. ஸோ அதற்காகத்தான் இந்த திட்டங்கள் இன்று வெளியிடப்பட்டிருந்தது. அண்ட் இந்த திட்டங்கள் இதை ஈடுகட்டுவதற்கு ஒரு நல்ல விடயமாக இருக்கும் என்பதும் தெரிவித்திருந்தார். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய வளம்தான். இன்றைய கனேடிய வளத்தில் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்று பார்த்தோம் என்றால், the government of Canada இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார்கள். நேச்சுரல் ரிசோர்ஸ் மினிஸ்டர் ஜானத்தன் விங்சன் இன்றைக்கு அனௌன்ஸ் பண்ணியிருக்கின்றார் எவ்வாறு கனடாவில் இருக்கின்ற பில்டிங்ஸ் ஸோ 16.5 மில்லியன் பில்டிங்ஸை டீகார்பனைஸ் பண்ணுகின்றது என்கின்ற விடயங்கள் பற்றி இன்று பகிர்ந்திருக்கின்றார். ஸோ இவர் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்களை பார்க்கலாம். Deciding how we act, we clearly must prioritize those areas which contribute most significantly to climate change. However, as we do so, we tend to find that there are also areas where climate action actually unlocks very real economic opportunity.
for people locally, regionally, and right across this country. Our building sector is one of those areas that, on the one hand, is a significant source of greenhouse gas emissions. About 13% of Canada's greenhouse gas emissions come from buildings, about 18% if you take into account the emissions associated with electricity that is used in buildings. And that is why addressing emissions from buildings is a key part of the federal government's 2030 emissions reduction plan. That plan proposed an investment of $150 million towards the development of what we call a green building strategy. Since that commitment, our government has committed the promised funds through Budget 2022, and today I am pleased to officially launch consultations on the creation of Canada's green building strategy. In the coming months, we will be engaging with provinces and territories, with industry, with Indigenous partners, with municipalities, and with interested Canadians on this strategy, which we will be releasing early next year. Every Canadian will have the chance to have their say via a new website, which is being launched today, where they will also find a discussion paper that will guide them through the work that's been done thus far and our thinking going forward about how to drive down emissions. This strategy will outline the path to reducing emissions from Canada's existing buildings through retrofits, but also the path towards new, resilient, net zero buildings that we must begin to build across the country, residentially, industrially, and commercially. With an estimated 16 million dwellings and close to 500,000 commercial buildings already standing in Canada, 70% of them that are standing today will still be standing in 2050. This is no small task. But we have already gotten started, and we need to accelerate those efforts going forward. Beyond the launch of these consultations, including the website and the discussion paper, I am also very pleased to mark a related local announcement. I am here on behalf of the Honourable Dominic LeBlanc, the Minister of Intergovernmental Affairs and Infrastructure and Communities, to say that our government will be investing over $2.2 million for inclusive and green upgrades to retrofit the historic Mickey McDougall Community Recreation Centre, the home of the Flicka Gymnastics Club. மார்க்கம் நகரில் உங்கள் அனைத்து தங்க நகை தேவைகளுக்கும் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் நவீன டிசைன் தங்க ஆபரணங்களை குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ளவும், உங்கள் பழைய நகைகளை கொடுத்து புதுப்பித்துக் கொள்ளவும். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ் உங்கள் நகைகள் எந்த தரத்தில் உள்ளது என்று இன்றே பரிசோதித்து அறிந்து கொள்ளுங்கள். தங்கம், வெள்ளி, டைமண்ட் என அனைத்தையும் பெற்றிட தரமான நிறுவனம் ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். மார்க்கம் அண்ட் ஸ்டீல் சந்திப்பு அருகில் இன்றே அழையுங்கள். நகை வாங்க நல்ல நேரம். ஐபி கோல்ட் அண்ட் சில்வர் ஹவுஸ். NKS Drapery and Blinds உங்கள் இல்லங்களை அழகாக்கவும் பாதுகாக்கவும். கஸ்டம் மேட் draperies, blinds, shutters, shades என அனைத்தையும் ஒரே இடத்தில் பெற்றுக் கொள்ளலாம். NKS Drapery and Blinds. தரமான நிறுவனங்களின் நிறைவான சேவை. நவீன டிசைன்களை உங்கள் எண்ணம் போல் தெரிவு செய்யலாம். இலவச மதிப்பீடும் செய்து தருகின்றார்கள். NKS Drapery and Blinds. அலையுங்கள். கேதா 416-321-6420 அல்லது இணையதளம் www.nksdrapery.com. Welcome back. Toronto நேரம் தற்போது 9:16 p.m. and இன்றைய Good Evening Canada நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் Golumbia Groups. பார்த்திருந்தோம் நேஷனல் ரிசோர்ஸ் மினிஸ்டர் ஜானத்தன் வில்சன் பகிர்ந்து கொண்டிருந்த விடயங்கள் பற்றித்தான். இவர் சொல்லியிருந்தார், கனடாவை பொறுத்த வரைக்கும் பில்டிங் செக்டர் க்ரீன் கேஸை எமிட் பண்ணுறதுல ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுகின்றார்கள். பார்த்தோம் என்றால் 13% ஆஃப் க்ரீன் கேஸ் இந்த பில்டிங் செக்டரில் இருந்து தான் ரிலீஸ் ஆகின்றது. ஸோ இதை குறைப்பதை பற்றி ஒரு முயற்சியை பற்றித்தான் இன்று பகிர்ந்து கொண்டிருந்தார். ஸோ கவர்மெண்ட் ஆஃப் கனடா இப்போது முயற்சிக்கின்றார்கள் என்னவென்று பார்த்தோம் என்றால், கனடாவில் இருக்கின்ற 16.5 மில்லியன் பில்டிங்ஸில் இருந்து வெளிவருகின்ற க்ரீன் கேஸ் எமிஷனை குறைப்பதற்கு ஸோ அதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு வருகின்றார்கள்.
ஸோ அதை பற்றி நேஷனல் ரிசோர்ஸ் மினிஸ்டர் ஜானத்தன் வந்து பகிர்ந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் இவர் பகிர்ந்திருக்கின்றார் ப்ராவின்சஸ் அண்ட் டெரிட்டரிஸில் வந்து கன்சல்டேஷன் வந்து என்கேஜ் பண்ணி வருகின்றார்கள். அத்துடன் வந்து ஒரு வெப்சைட் ஒன்று மேக் பண்ணப்பட்டிருக்கின்றது. கெனேடியன்ஸ் வந்து அவர்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளலாம், எவ்வாறு க்ரீன் கேஸ் எமிஷனை வந்து குறைப்பது அண்ட் இந்த இனிஷியேட்டிவ்ஸில் வந்து அவர்களுக்கான ஃபீட்பேக்ஸ் போன்ற விடயங்களை வந்து இந்த வெப்சைட் மூலமாக அவர்கள் பார்த்து அறிந்தும் கொள்ளலாம் அண்ட் ஃபீட்பேக்ஸும் கொடுக்கலாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விடயமும் பகிர்ந்திருக்கின்றார். மினிஸ்டர் ஆஃப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்காக பகிர்ந்திருந்தார். அதாவது கெனடியன் கவர்மெண்ட் வந்து $2.2 மில்லியன் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கின்றார்கள் ரிக்ரியேஷன் சென்டருக்காக என்றும் தெரிவித்திருக்கின்றார். டொரண்டோ நேரம் தற்போது 9:17 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது முனிசிபல் எலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். முனிசிபல் எலெக்ஷனில் வந்து போட்டியிட விரும்புபவர்கள் வந்து அவர்களுடைய நாமினேஷனை வந்து நாளைக்குள்ளே வந்து ஃபைல் பண்ணணும். நாளைக்கு ஃப்ரைடே 2 PM ஃபைல் பண்ண வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. கேண்டிடேட்ஸ் வந்து அவர்களுடைய நாமினேஷனை நாளைக்கு ஃபைல் பண்ணலாம். இல்லாட்டிக்கு ஏற்கனவே அவர்கள் ரன் பண்ண போகின்றார்கள் என்று நாமினேட் பண்ணவர்கள் வந்து அவர்களுடைய மனம் மாறியிருந்தால் வந்து வித்ட்ராவலும் பண்ணலாம். ஸோ போட்டியிட விருப்பமில்லை என்றால் வித்ட்ரா பண்ணலாம் என்றும் அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. ஸோ எலெக்ஷன்ஸ் வந்து அக்டோபர் மாதம் எலெக்ஷன்ஸ் வந்து ஆஃபீஸ் ஆஃப் மேயர், கவுன்சிலர், ட்ரஸ்டி ஆஃப் டொரண்டோ டிஸ்ட்ரிக்ட் ஸ்கூல் போர்ட், டொரண்டோ கேத்தலிக் ஸ்கூல் போர்ட் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஸ்கூல்ஸுக்கும் நடைபெற இருக்கின்றது. ஸோ அந்த போட்டிக்கான நாமினேஷன் தான் இந்த ஃப்ரைடே வந்து சப்மிட் பண்ண வேண்டும். ஸோ இதுக்கு வந்து ஒரு ப்ராசஸ் இருக்கின்றது. என்ன மாதிரி ப்ராசஸ் இருக்கின்றது என்று தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இந்த எலெக்ஷனில் வந்து கம்பீட் பண்ண விரும்புபவர்கள் வந்து அவர்களுடைய நாமினேஷன் பேப்பரை வந்து அவர்களுடைய ஒரிஜினல் சிக்னேச்சரோட வந்து ஃபைல் பண்ண வேண்டும். அடுத்தது வந்து அவர்களுடைய ஆட்ரஸ், குவாலிஃபையிங் ஆட்ரஸ் வந்து கட்டாயமாக அதில் வந்து இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்துடன் நாமினேஷன் ஃபைலிங்குக்கான ஃபீயும் வந்து கட்ட வேண்டும். அத்துடன் 25 பேர் அவர்களை வந்து என்டோஸ் பண்ணுகின்றவர்களின் சிக்னேச்சர்ஸ் வந்து வேலிட் சிக்னேச்சர்ஸ், டொரண்டோவில் இருப்பவர்களின் சிக்னேச்சர்ஸ் வந்து கொடுக்க வேண்டும் என்பதும் ஒரு கட்டாயமாக இருக்கின்றது. ஸோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விடயம் எலெக்ஷனில் ரன் பண்ண போகிறவர்களுக்கும் எலெக்ஷன்ஸ் பற்றி ஆர்வம் இருப்பவர்களுக்கும். டொரண்டோ நேரம் தற்போது 9:19 PM அண்ட் குட் ஈவினிங் கனடாவில் அடுத்து பார்க்க இருப்பது கரன்சி தான். ஸ்ரீலங்காவை பொறுத்த வரைக்கும் கரன்சி 292 ஸ்ரீலங்கன் ருப்பீஸாக இருக்கின்றது அண்ட் இந்தியாவில் 63 இந்தியன் ருப்பீஸாக இருக்கின்றது. மற்ற நாடுகளிலும் எவ்வாறு கரன்சி இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 18 வியாழக்கிழமை இலங்கை 292 இலங்கை ரூபாய், இந்தியா 63 இந்திய ரூபாய், அமெரிக்கா 0.77 அமெரிக்க டாலர், ஐரோப்பா 0.77 யூரோ, சுவிட்சர்லாந்து 0.74 சுவிஸ் பிராங்க், பிரித்தானியா 0.65 பிரித்தானிய பவுண்ட், ஆஸ்திரேலியா 1.12 ஆஸ்திரேலிய டாலர், சிங்கப்பூர் 1.07 சிங்கப்பூர் டாலர். பிராம்டனில் அமைந்திருக்கும் கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபரின் அனுசரணையில் கனேடிய நாணய மாற்று விகிதம் ஆகஸ்ட் மாதம் 18 வியாழக்கிழமை. கனடா பிராம்டனில் இருக்கும் பெரிய தமிழர் நிறுவனம் கொலம்பியா. வெட்டிங் இன்விடேஷன் முதல் அனைத்து பிரிண்டிங் தேவைகளுக்கும் கொலம்பியா பிரிண்டிங். நீங்கள் அனுப்பும் பணம் உலகின் எந்த நாடுகளுக்கும் நம்பிக்கையோடு கிடைத்திட கொலம்பியா மணி டிரான்ஸ்ஃபர். திரைப்படங்கள், பாடல்கள், MP3 என அனைத்தும் உடனுக்குடன் பெற்றிட கொலம்பியா வீடியோ. சொன்னா இது ஒரு குட்டி மால் மாதிரி. நமது வாழ்வியல் நாம் எதிர்பார்ப்பது போன்று சில தருணங்களில் நமக்கு அமைந்து விடாது. கசப்பான அனுபவங்களை கடந்து செல்லும் போது நமக்கான உரிமைகளும் நம்பிக்கையும் அவசியமாகிறது. கனடிய சட்டத்திட்டத்துக்கு அமைய உங்களுக்கு உதவிட ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன், ஃபேமிலி லா, பிசினஸ் லா, ரியல் எஸ்டேட் லா, வில்ஸ், எஸ்டேட்ஸ், சட்ட ஆலோசனைகளை பெற்றிடவும் சட்ட நடவடிக்கை தேவைகளுக்கும் ஷைனிகா சுரேஷ். நமது எதிர்காலம் நமது நம்பிக்கை. ஷாயா லா ப்ரொஃபஷனல் கார்ப்பரேஷன் 416-970-5050 www.shayalpc.com. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:22 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ்.
இதைத் தொடர்ந்து பார்க்க இருப்பது கோவிட் டைம்ஸில் அண்ட் இப்போது வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்கின்ற ஒரு விடயம் பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம். அதாவது ஆட்வர்ஸ், டைனோ போன்ற பெயின் ரிலீவர்ஸ் வந்து இப்போது ஷோர்டேஜாக இருக்கின்றது, பற்றாக்குறையாக இருக்கின்றது. ஸோ இது பற்றி தான் சில விடயங்கள் பார்க்க இருக்கின்றோம். பார்த்தோம்னா கோவிட் டைம்ஸில் வந்து நிறைய பேர் வந்து பயத்தில் வந்து டாய்லெட் பேப்பர்ஸ் மற்றும் உணவுகள் போன்ற விடயங்களை வந்து அதிகமான அளவில் வேண்டி ஸ்டாக் பண்ணியிருந்தார்கள். சம்டைம்ஸ் இது வந்து ஷோர்டேஜ் ஆயினாண்டு. ஸோ அதே மாதிரி சுச்சுவேஷன்ஸ் தான் வந்து இப்போதும் கனடாவில் நடைபெற்று வருகின்றது. பார்த்தோம் என்றால் இப்போது கோவிட் கேசஸ் வந்து அதிகரிக்கும் என்று சொல்லி வருகின்றார்கள். என்றால் ஃபால் டைம்ஸில் வந்து பிள்ளைகள் பாடசாலைக்கு திரும்புவார்கள். அது மட்டும் இல்லாமல் இண்டோர்ஸில் வந்து நாங்கள் கூட மீட் பண்ண வேண்டி இருக்கும். ஸோ இதன் காரணமாக கோவிட் நம்பர்ஸ் அதிகரிக்கும். ஸோ இதன் காரணமாக வந்து இப்போது எல்லோருமே வந்து ஆட்வர்ஸ் அண்ட் பெயின் கில்லர்ஸை வந்து ஸ்டாக் பண்ணி வைக்கின்றார்கள். ஸோ ஈவன் தோ முதல் உற்பத்தி செய்கிற அளவிலேயே பெயின் ரிலீவர்ஸ் வந்து இப்போது உற்பத்தி செய்யப்பட்டு வருகின்றது. ஆனால் டிமாண்ட் அதிகமாக இருப்பதன் காரணமாக ஷோர்டேஜஸ் இருக்கின்றது என்று தெரிவித்து வருகின்றார்கள். ஸோ இந்த ஷோர்டேஜை வந்து எப்படி எதிர்கொள்வது என்கின்ற விடயத்தை பற்றி ஹெல்த் கனடா நாளைக்கு சந்தித்து மீட் பண்ணி வந்து டிஸ்கஸ் பண்ண போகின்றார்கள் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். இருப்பினும் கஸ்டமர்ஸுக்கு வந்து கொஞ்சம் அட்வைஸஸும் கொடுத்திருக்கின்றார்கள். ஸோ என்ன மாதிரி அட்வைஸஸ் கொடுத்திருக்கின்றார்கள் என்று தான் பார்க்க இருக்கின்றோம் இப்போது. ஸோ பார்த்தோம் என்றால் சொல்லி வருகின்றார்கள், சம்டைம்ஸ் பேனிக்கில் வந்து நாங்கள் அதிகமாக வேண்டி வைக்கிறது வந்து ஒரு யூஷுவலாக இருக்கும். ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ண சொல்லியிருக்கின்றார்கள். எவ்வளவு உங்களுக்கு தேவையோ அவ்வளோ அந்த அளவு வந்து வேண்டி வையுங்க என்று சொல்லியிருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஷாட்ஸ், உங்கள் பிள்ளைகள் மற்றும் நீங்கள் வந்து கோவிட் ஷாட்ஸ் வந்து பெற்றுக்கொள்ளும், உங்களோட பூஸ்டர் ஷாட்ஸ். பட் அதை தவிர்த்து மற்ற வைரஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணி கொண்டு வருகின்றது. ஸோ ரெகுலராக நீங்கள் வந்து பெற்றுக்கொள்கின்ற ஷாட்ஸ், சின்ன பிள்ளைகளுக்கு கொடுக்கின்ற ஷாட்ஸை வந்து பெற்றுக்கொள்ளுங்க என்றும் அவர்கள் வந்து சொல்லி வருகின்றார்கள். ஸோ இதன் காரணமாக மற்ற வருத்தங்கள் வந்து நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ள மாட்டீர்கள் என்பது வந்து ஹெல்த் கனடா சொல்லி வருகின்ற விடயமாக இப்போது இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:24 PM அண்ட் குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது கனேடிய வளம்தான். இன்றைய கலையரங்கம் தான். ஸோ இன்றைய கலையரங்க பகுதியில் பார்க்க இருக்கின்றோம் ஒரு பாடல், அஞ்சலி அஞ்சலி என்கின்ற பாடல். இந்த பாடலை பாடியவர்கள் KP குமரன் அண்ட் டென்சன். பார்க்கலாம்.
உங்கள் குடும்பத்துக்கான பாதுகாப்பு காப்புறுதி. உங்கள் வருமானத்துக்கேற்ற குறைந்த விலையில் அனைத்து காப்புறுதிகளையும் பெற்றுக் கொள்ளலாம். ஆயுள் காப்புறுதி, மருத்துவ பரிசோதனையற்ற காப்புறுதி, கொடிய நோய்களுக்கான காப்புறுதி, இவற்றோடு குழந்தைகளுக்கான கல்வி சேமிப்பு, டிராவல் இன்சூரன்ஸ், குரூப் இன்சூரன்ஸ் என அனைத்தையும் பெற்றுட லைஃப் 100 இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இத்துறையில் பல வருட கால அனுபவம் கொண்ட தமிழர் நிறுவனம். அழையுங்கள் ஸ்ரீதரன் துரைராஜா 416-321-2500. மேலதிக விவரங்களுக்கு 20 வருடங்களுக்கு மேலாக ஒரே இடத்தில் பாபு விலாஸ். என்ன வாக்குறியாள்? அண்ணர் கச்சிதமா கொத்து போடுறாருண்டோ. ஐம்புலன்களாலையும் அனுபவிக்கக்கூடிய கொத்து, கண்ணால பார்த்து காதால சத்தத்தை கேட்டு நாவால ருசிக்கிற கொத்து தான் எங்க ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் அமைஞ்சிருக்குது. 30 வருட கால சர்வீஸ்ல பாபு விலாஸ். மறந்துடாதேங்கோ. அனைத்து விதமான கொத்துரொட்டி முதல் பிரியாணி வரை அனைத்து உணவுகளையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள ஸ்காப்ரோவில் கனடியன் பின் சந்திப்பில் பாபு விலாஸ். ஒரே இடம், ஒரே தரம், ஒரே சுவை. கொத்துரொட்டியின் மறுபெயர் பாபு விலாஸ். Welcome back. Toronto நேரம் தற்போது 9:29 PM and இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். பார்த்திருந்தோம் கலையரங்கம் தான். இன்றைய கலையரங்க பகுதியில் நாதேஸ்வரம் கவர் பார்த்திருந்தோம். அஞ்சலி அஞ்சலி என்கின்ற பாடலுக்கான நாதேஸ்வரம் கவர் பார்த்திருந்தோம். இந்த கவர் இஸ் டன் பை கேபி குமாரன் அண்ட் டென்சன் வி. இதைத் தொடர்ந்து குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியில் செய்திகள் தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ அடுத்ததாக ட்ரான்சிட்டை யூஸ் பண்ணுவவர்களுக்கு இது ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு செய்தியாக இருக்கும், ஸ்பெஷலி கோ ட்ரான்சிட்டை யூஸ் பண்ணுவவர்களுக்கு. ஸோ இப்போது ஒரு புதிய திட்டம் வந்து இல்லாட்டி புதிய இனிஷியேட்டிவ் ஒன்று வெளிவந்திருக்கின்றது. அதாவது கோ ட்ரான்சிட்டை யூஸ் பண்ணுவவர்கள் வந்து ப்ரெஸ்டோ கார்ட்டால் தான் டேப் பண்ணிட்டு போக வேண்டி இருந்துச்சு. அண்ட் ப்ரெஸ்டோ கார்ட்டை யூஸ் பண்ணுறவருக்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜஸ் இருந்துச்சு. என்னென்று பார்த்தோம் என்றால் ப்ரெஸ்டோ கார்ட்டை வந்து ஞாபகப்படுத்தி எப்போதுமே காசை வந்து ப்ரீலோட் பண்ணி வைத்திருக்க வேண்டும். அண்ட் மறக்காமல் ப்ரெஸ்டோ கார்டை கொண்டு போகணும் கோ ட்ரான்சிட்டில் வந்து ஏறுறதுக்கு. ஸோ இது போன்ற சில விடயங்கள் வந்து இருந்துச்சு. ஸோ சம்டைம்ஸ் வந்து யூஸ் பண்ணுவவர்கள் வந்து ப்ரெஸ்டோ கார்டை மறப்பார்கள், இல்லாட்டிக்கு காசை வந்து எளியாகவே ப்ரீலோட் பண்ண வந்து மறந்திருப்பார்கள். ஸோ இது வந்து ஒரு இன்கன்வீனியன்ஸாக இருந்துச்சு. இதன் காரணமாக ஒரு புதிய முயற்சி கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. அதாவது இப்போது கோ ட்ரான்சிட்டை யூஸ் பண்ணுவவர்கள் ஆக்சுவலி அவர்களுடைய கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி டேப் பண்ணலாம் இன்ஸ்டெட் ஆஃப் ப்ரெஸ்டோ கார்ட் என்று வெளிவந்திருக்கின்றது. ஸோ இது பற்றி தான் பார்க்க இருக்கின்றோம், என்ன மாதிரியான புதிய விடயங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது என்று. ஸோ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோனில் கிரெடிட் கார்டை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கண்டா, இல்லாட்டி உங்களோட உங்களுடைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லாட்டிக்கு உங்களுடைய வாட்சஸில் வந்து கிரெடிட் கார்டை வந்து ஆட் பண்ணி வச்சுருந்தீங்கண்டா நீங்கள் அதை யூஸ் பண்ணியே டேப் பண்ணலாம். இல்லாட்டிக்கு உங்களுடைய ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டையும் யூஸ் பண்ணி டேப் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு புதிய ஒரு விடயமாக இருக்கின்றது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு விடயம் என்னவாக இருக்கின்றதுன்னு பார்த்தோம் என்றால் கோ ட்ரான்சிட்டை யூஸ் பண்ணவர்களுக்கு கோ லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் ப்ரோக்ராம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. இது என்னவென்று பார்த்தோம் என்றால் எவ்வளவு நீங்கள் வந்து அதிகமாக கோ ட்ரான்சிட்டை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு 15% டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும் எவ்ரி டைம் நீங்கள் வந்து கோ ட்ரான்சிட்டை யூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் ப்ரெஸ்டோ கார்டை யூஸ் பண்ணாட்டிக்கும் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாலும் இந்த ப்ரோக்ராம் இது வந்து இந்த 15% வந்து ஆஃப் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்துடன் இந்த ப்ரெஸ்டோ கார்ட்டை வந்து நீங்கள் இந்த கிரெடிட் கார்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணீங்க என்றால் உங்களுடைய ட்ரிப்புக்கு வந்து பே பண்ணுறதுக்கு ப்ரெஸ்டோ அக்கௌண்ட் வந்து நீங்கள் மேக் பண்ண வேண்டிய கட்டாயம் இல்லை. ஆனால் நீங்கள் மேக் பண்ணுங்க என்று ரெக்கமெண்ட் பண்ணி வருகின்றார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால் சில அட்வான்டேஜ் இருக்கின்றது. உங்களுக்கு ப்ரெஸ்டோ அக்கௌண்ட் இருந்துச்சு என்றால் நீங்கள் வந்து உங்களுடைய டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை பார்க்கலாம், என்ன மாதிரியான எத்தனை டைம்ஸ் வந்து போயிருக்கிறீங்க என்று பார்க்கலாம். ஸோ அது போன்ற விடயங்களை ட்ராக் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அத்துடன் இன்னும் ஒரு விடயம், கோ லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க என்றால் ஒரு விடயம் என்னவென்றால் நீங்கள் கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணால் ஃபிசிக்கல் கிரெடிட் கார்டு இல்லாட்டி உங்களோட ஃபோனில் இல்லாட்டி வாட்சில் யூஸ் பண்ணீங்க என்றால் ஒரே
இதைத்தான் யூஸ் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நீங்கள் மாறி யூஸ் பண்ணீங்கள் என்றால் உங்களுக்கு அந்த கோ லாயல்ட்டி டிஸ்கவுண்ட் ப்ரோக்ராம் வந்து அப்ளை பண்ணப்படாது என்று தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இதான் வந்து முக்கியமான விடயங்கள். டொரண்டோ நேரம் தற்போது 9:32 PM அண்ட் குட் ஈவினிங் கேடா நிகழ்ச்சியில் அடுத்து பார்க்க இருப்பது நாளை நிலவும் காலநிலை. பார்க்கலாம். ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. டொரண்டோவில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டமடைந்த நாளாக இருக்கும். ஒட்டோவாவில் அதிகூடிய வெப்பநிலை 29 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டமடைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. மான்ட்ரியலில் அதிகூடிய வெப்பநிலை 30 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 19 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். கால்கரியில் அதிகூடிய வெப்பநிலை 31 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 17 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி பிரகாசமாக இருக்கும். அதிகூடிய வெப்பநிலைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வான்கூவரில் அதிகூடிய வெப்பநிலை 24 பாகை செல்சியஸ், அதி குறைந்த வெப்பநிலை 18 பாகை செல்சியஸ். நாளைய நாள் சூரிய ஒளி மற்றும் முகில் கூட்டம் இணைந்த நாளாக இருக்கும். மழைக்கான சாத்தியக்கூறுகள் தென்படுகின்றன. ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டிங் வீடு விற்பனை முகவர் மற்றும் புரோக்கரேஜ் செல்வா வெற்றிவேல் அவர்களின் அனுசரணையில் ஆகஸ்ட் மாதம் 19ஆம் தேதி வெள்ளிக்கிழமை நிலவும் காலநிலை. உங்கள் வாழ்க்கையின் வெற்றிக்கு ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டியில் இணையுங்கள். டாப் 5 ஹோம் லைஃப் புரோக்கரேஜ் இன் கனடா. புரோக்கர் ஆஃப் ரெக்கார்ட் செல்வா வெற்றிவேலின் அனுபவ பட்டறிவுடன் கூடிய பயிற்சி. 600க்கும் மேற்பட்ட முகவர்கள். நமது சமூகத்தில் 1000க்கும் மேற்பட்ட முகவர்களை உருவாக்கிய பெருமை. 4000 சதுர அடி பரப்பில் ஒரே கூரையின் கீழ் பிரைவேட் லெண்டிங், மோர்ட்கேஜ், இன்வெஸ்ட்மெண்ட், லா ஃபர்ம், இன்ஹவுஸ் ட்ரைனிங், நெட்வொர்க்கிங் ஈவென்ட்ஸ், செமினார்ஸ், இன்னும் பல. ரியல் எஸ்டேட் துறையில் உங்களை அடுத்த நிலைக்கு உயர்த்திட ஹோம் லைஃப் ஃபியூச்சர் ரியல்டி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:34 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா கிரப்ஸ். இதைத் தொடர்ந்து ட்ராவல் பற்றி சில விடயங்கள் தான் பார்க்க இருக்கின்றோம். சம்மர் டைம்ஸில் எல்லோருமே ட்ராவல் பண்ணுவது விரும்புகின்ற ஒரு காலமாக இருக்கின்றது. இருப்பினும் ஹை இன்ஃப்ளேஷன் காரணமாக அண்ட் கோவிட் காரணமாக எல்லா ப்ரைஸும் வந்து அதிகரித்திருக்கின்றது. டிக்கெட் ப்ரைஸாக இருக்கட்டும், ஹோட்டல் ஸ்டேக்கான ப்ரைஸாக இருக்கட்டும், எல்லாமே அதிகரித்து வருகின்றது. ஸோ இதன் காரணமாக எவ்வாறு ட்ராவல் பண்ண விரும்புபவர்கள் வந்து எவ்வாறு பணத்தை சேமிக்கலாம் என்று சேமிக்கலாம் என்கின்ற விடயம் வந்து திங்க் பண்ணுவார்கள். ஸோ அதற்கான ஒரு சில டிப்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அதைத்தான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஸோ பார்த்தோம் என்றால் சொல்லியிருக்கின்றார்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டு வேறு நாடுகளுக்கு ட்ராவல் பண்ணும்போது அப்படி நாங்கள் எக்ஸ்சேஞ்ச் ரேட்டை வந்து சேவ் பண்ணலாம் என்று தான் பார்க்க இருக்கின்றோம். ஸோ இதில் வந்து குறிப்பிடப்பட்ட முதலாவது டிப் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் வந்து மற்ற நாடுகள் இருக்கும்போது மற்ற நாடுகளிலிருந்து ஏதாவது டிரான்சாக்ஷன், அதாவது சாமான்கள் வேண்டும் போது ஆல்வேஸ் வந்து கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுமாறு சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால், நீங்கள் வந்து டெபிட் கார்டு போன்ற விடயங்கள் டெபிட் கார்டு இல்லாட்டி ஏடிஎம்மில் வந்து யூஸ் பண்ணீங்கள் என்றால் இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து கூடியாக இருக்கும், டிரான்சாக்ஷன் ஃபீ வந்து கூடியாக இருக்கும். கிரெடிட் கார்டுக்கு வந்து டிரான்சாக்ஷன் ஃபீ இருக்கின்றது, பட் மற்ற ஃபீஸோட கம்பேர் பண்ணும்போது குறைவாக இருக்கின்றது. only 2.5% டிரான்சாக்ஷன் ஃபீ தான் இருக்கின்றது கிரெடிட் கார்டுக்கு. ஸோ கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணுங்கள் என்பது முதலாவது டிப். அடுத்தது வந்து மல்டிபிள் கிரெடிட் கார்டு ப்ரொவைடர்ஸ் இருக்கின்றார்கள். நீங்கள் வந்து வேறு நாடுகள் வந்து ஃப்ரீயான டிரான்சாக்ஷன் செய்து கொள்வதற்கு. ஸோ அதில் வந்து குறிப்பிடப்பட்ட சில பேங்க்ஸ் பார்த்தோம் என்றால் HSBC World Elite மாஸ்டர் கார்டு மற்றது பிரிம் மாஸ்டர் கார்டு போன்ற கார்டை யூஸ் பண்ணிங்க என்றால் உங்களுக்கு வந்து டிரான்சாக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீயாக இருக்கும் என்பதும் தெரிவிக்கப்பட்ட ஒரு 2வது டிப்பாக இருக்கின்றது. 3வது, நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுற ஒரு கண்ட்ரியில் வந்து உங்களுக்கு ஆப்ஷன் இருந்துச்சுண்டா அந்த கண்ட்ரி கரன்சியில் பே பண்ணுறது, இல்லாட்டி கனேடியன் கரன்சியில் பே பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுண்டா ஆல்வேஸ் வந்து அந்த கண்ட்ரியின் கரன்சியில் பே பண்ணுற மாதிரி ஆப்ஷனை வந்து நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணும்போது சூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கின்றார்கள். ஏனென்று பார்த்தோம் என்றால் கன்வர்ஷன் ஃபீ வந்து நீங்கள் கனேடியன் டாலர்ஸில் பே பண்ணீங்க என்றால் அதிகமாக இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அது 3வது டிப். 4வது விடயம் என்னவாக இருக்கின்றது என்று பார்த்தோம் என்றால், நீங்கள் வந்து ட்ராவல் பண்ண போகின்ற கண்ட்ரிக்கான கரன்சியை வந்து உங்களுடைய லோக்கல் பேங்க்ஸில் வந்து ரெக்வெஸ்ட் பண்ணலாம். ஸோ ஃபியூ டேஸுக்கு உங்களுக்கு தேவைப்படுகின்ற பணத்தொகையை வந்து நீங்கள் உங்களுடைய பேங்க்கில் கேட்டு ரெக்வெஸ்ட் பண்ணிங்க என்றால் 2 நாளில் போய் பிக்கப் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ஷன் இருக்கின்றது. ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து
நீங்கள் வந்து பணத்தை சேவ் பண்ணக்கூடியதாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லோக்கல் பேங்க்ஸில் வந்து நீங்கள் அந்த நாடுகள் இருக்கும்போது லோக்கல் பேங்க்ஸில் வந்து நீங்கள் போய் ஏடிஎம்மை யூஸ் பண்ணிங்கன்னா அங்கே வந்து லோவஸ்ட் சார்ஜ் ஆகவும் இருக்கும் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் கடைசி டிப் என்னவாக இருக்கின்றது என்றால் ஏடிஎம்ஸ் மற்றும் கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து ஏர்போர்ட்ஸ் இல்லாட்டி ஹோட்டல்ஸில் வந்து யூஸ் பண்ண வேண்டாம் என்றும் தெரிவித்திருக்கின்றார்கள். ஸோ இதான் வந்து நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணும்போது சேவ் பண்ணக்கூடிய ஒரு சில டிப்ஸாக இருக்கின்றது. டொரண்டோ நேரம் தற்போது 9:38 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பார்க்க இருப்பது கனேடிய செய்திகள். பார்க்கலாம். நீங்கள் கனடாவா அல்லது கனடா நாட்டில் என்ன நடக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டுமா? கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் குறுகிய நேரத்தில் அறிந்து கொள்ள திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9 மணிக்கு குட் ஈவினிங் கனடா IPTV, Facebook, YouTube, WhatsApp போன்ற சமூக வலைத்தளங்களூடாக நேரடியாக அறிந்து கொள்ளுங்கள். வியாபாரத்துக்கு அழகு விளம்பரம். உங்கள் விளம்பரங்களும் எமது நிகழ்ச்சியில் இடம்பெற்று பல நூற்றுக்கணக்கான வாடிக்கையாளர்களை சென்றடைய எம்மை தொடர்பு கொள்ளுங்கள். குட் ஈவினிங் கனடா. 100% கனடிய செய்திகள், தகவல்களை தமிழில் அறிந்து கொள்ள பார்க்க தவறாதீர்கள். குட் ஈவினிங் கனடா. வணக்கம். இன்று ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி வியாழக்கிழமை. கொலம்பியா குரூப் ஆதரவில் குட் ஈவினிங் canada.com, தேசியம்நேஷன்.com ஆகிய இணையதளங்களின் இன்றைய கனேடிய செய்திகள். செய்தி தொகுப்பு தேசியம் சஞ்சிகை குழுமம். நோயாளிகளுக்கான படுக்கைகள், பணியாளர்கள் பற்றாக்குறைக்கு மத்தியில் சுகாதார பராமரிப்பு முறையை உறுதிப்படுத்தும் திட்டத்தை ஒன்டாரியோ அரசாங்கம் இன்று வெளியிட்டது. சுகாதார பாதுகாப்பு அமைப்பு நிலைத்தன்மையிலும் மீட்பிலும் கவனம் செலுத்தும் ஒன்டாரியோ அரசாங்கத்தின் பிளான் டு ஸ்டே ஓப்பன் திட்டம் இன்று வெளியானது. சுகாதார அமைச்சர் சில்வியா ஜோன்ஸ் இன்று இந்த திட்டத்தை அறிவித்திருந்தார். இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதற்கு ஏதுவாக புரோகிரசிவ் கன்சர்வேட்டிவ் அரசாங்கம் சட்டமூலம் ஒன்று மாகாண சபையில் அறிமுகப்படுத்த உள்ளது. அடுத்த சில மாதங்களில் சுவாச நோய்கள் அதிகரிக்கும் என்ற எதிர்பார்ப்புக்கு மத்தியில் இன்றைய திட்டம் வெளியாகியுள்ளது. ஆயிரக்கணக்கான சுகாதார பணியாளர்களை இணைப்பது இந்த திட்டத்தின் பிரதான அம்சமாகும். இந்த திட்டம் நோயாளிகளுக்கு தேவையான கால எல்லையில் சிகிச்சை பெறுவதை உறுதி செய்யும் என நீண்டகால பராமரிப்பு அமைச்சர் பால் கலெண்ட்ரா இன்று கூறினார். கியூபெக் கர்தினாலுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை விசாரணைக்கு போதிய ஆதாரம் இல்லை என்று திருத்தந்தை இன்று அறிவித்திருக்கின்றார். கியூபெக் உயர் நீதிமன்றத்தில் இந்த வாரம் தாக்கல் செய்யப்பட்ட ஒரு வழக்கில் மார்க் குலெட் பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டுகளை எதிர்கொள்கின்றார். ஆனாலும் குலெட்டுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை வழக்கு விசாரணைக்கு போதிய ஆதாரம் இல்லை என திருத்தந்தை பிரான்சிஸ் இன்று அறிவித்திருந்தார். என மாத்திரம் அடையாளம் காணப்பட்ட ஒரு பெண் தாக்கல் செய்த நீதிமன்ற ஆவணங்களில் இந்த குற்றச்சாட்டு பதிவாகியுள்ளது. கடந்த வருடத்தின் ஆரம்பத்தில் குலெட் குறித்து போப் திருத்தந்தைக்கு கடிதம் ஒன்றை எழுதியிருந்தார். அவரது குற்றச்சாட்டுகளை விசாரிக்க தந்தை ஜாக்குஸ் சர்ச்சிஸை நியமிக்கப்பட்டார். குற்றம் சாட்டியவர் திருத்தந்தைக்கு அனுப்பிய கடிதத்திலோ அல்லது சேகரிக்கப்பட்ட பிற சாட்சியங்களிலோ விசாரணையை ஆரம்பிப்பதற்கு தேவையான ஆதாரம் இல்லை என்று இன்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. குழந்தைகளை கவர்ந்தெடுக்கும் குற்றத்துக்கான குறைந்தபட்ச தண்டனையின் அரசியலமைப்பு சட்டத்தை கனடாவின் உச்ச நீதிமன்றம் ஆராயவுள்ளது. 2017ஆம் ஆண்டு குழந்தைகளை கவர்ந்தெடுக்கும் குற்றத்தை ஒப்புக்கொண்ட கியூபெக் நபரொருவரின் வழக்கை மறு ஆய்வு செய்ய உச்சநீதிமன்றம் ஒப்புக்கொண்டிருக்கிறது. இந்த குற்றத்துக்கு வழங்கப்படும் 6 மாத கட்டாய குறைந்தபட்ச தண்டனையை எதிர்த்து அவர் வாதிட்டார். இந்த நிலையில் குறித்த குற்றத்துக்கான குறைந்தபட்ச தண்டனையின் அரசியலமைப்பு சட்டத்தை கனடாவின் உச்சநீதிமன்றம் ஆராயவுள்ளது. சிகிச்சைக்காக காத்திருந்த மற்றொரு நோயாளி நியூ பிரன்ஸ்விக் மாகாண மருத்துவமனையில் உயிரிழந்திருக்கின்றார். மாங்டன் மருத்துவமனையில் இவர் மரணமடைந்துள்ளதாக இன்று காலை வெளியான அறிக்கை ஒன்று தெரிவிக்கின்றது. 1 மாத காலத்தில் இதுபோன்ற சூழ்நிலைகளுடன் நியூ பிரன்ஸ்விக் மாகாணத்தில் நிகழ்ந்த 2வது மரணம் இதுவாகும். ஸ்ரீலங்கா அரசாங்கத்தின் தடை செய்யப்பட்ட அமைப்புகளின் பட்டியலில் இருந்து புலம்பெயர் அமைப்புகள் சில நீக்கப்பட்டதை கனேடிய தமிழர் பேரவை வரவேற்றிருக்கிறது.
கடந்த 1ஆம் திகதி வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவித்தலில் 6 புலம்பெயர் தமிழ் அமைப்புகள் 316 தனிநபர்கள் மீதான தடையை ஸ்ரீலங்கா அரசாங்கம் நீக்கியிருந்தது. இதில் சிடிசி எனப்படும் கனேடிய தமிழர் பேரவையும் அடங்குகின்றது. கனடாவில் தடை நீக்கம் செய்யப்பட்ட ஒரே அமைப்பு கனேடிய தமிழர் பேரவையாகும். ஆனால் பல தமிழ் முஸ்லிம் அமைப்புகள் தனிநபர்கள் தொடர்ந்தும் தடை பட்டியலில் இருப்பது ஏமாற்றம் அளிக்கிறது என கனேடிய தமிழர் பேரவை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவிக்கின்றது. உறுதியான தொடர் நடவடிக்கைகளை உடனடியாக நடைமுறைப்படுத்துமாறு ஸ்ரீலங்கா அரசாங்கத்தை கனேடிய தமிழர் பேரவை தனது அறிக்கையில் வலியுறுத்தியிருக்கிறது. கொலம்பியா குரூப் ஆதரவிலான இன்றைய கனேடிய செய்திகள் நிறைவு பெறுகின்றன. எமது செய்தி தொகுப்பு வார நாட்களில் இரவு எமது யூடியூப் சேனலில் பதிவேற்றப்படும். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் கை தொலைபேசிகளில் தமிழில் கனேடிய செய்திகள், கனேடிய தகவல்களை அறிந்து கொள்ள GEC தமிழ் ஆப் உதவுகிறது. உடனே GEC தமிழ் டிவி ஆப்பினை டவுன்லோட் செய்யுங்கள். ஆண்ட்ராய்டு, iOS ஆகிய தளங்களில் இப்பொழுதே நீங்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம். கனடா நாட்டின் செய்திகள், தகவல்கள் தினமும் அறிந்து கொள்வதோடு உங்கள் விளம்பரங்களும் பல நூற்றுக்கணக்கான பார்வையாளர்களை சென்றடைய GEC தமிழ் டிவி. வெல்கம் பேக். டொரண்டோ நேரம் தற்போது 9:44 PM அண்ட் இன்றைய குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சியின் ஸ்பான்சர் கொலம்பியா குரூப்ஸ். இவ்வளவு நேரமாக எங்களுடன் இணைந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. இப்போது குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நிறைவுக்கு வந்திருக்கின்றது. மீண்டும் நாளை 9 மணி தொடக்கம் 10 மணி வரை குட் ஈவினிங் கனடா நிகழ்ச்சி நடைபெறும். நாளை உங்களை சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.